வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். கொரோனா வைரஸால நம்ம எல்லாரோடைய டே டு டே லைஃப்பும் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்றதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அகத்திக்கீரையில இருக்கிற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய உணவுன்றதால இந்த சூழ்நிலைக்கு உகந்த உணவு சொல்லலாம். இந்த அகத்திக்கீரையை மண் சட்டியில் இந்த கூட்டை செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பேன் நல்லா சூடான உடனே தேவையான நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்ச உடனே 1 கப்பு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஜலதோஷத்தையும் தும்மலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு, மிளகு, கொஞ்சம் வெள்ளை மிளகு 3யும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். வெள்ளை மிளகு நம்ம ஆட் பண்ணுறதால நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளை மிளகுக்கு இருக்குது. அதனால் வெள்ளை மிளகு ஆட் பண்ணுறது இல்லாதவங்க தவிர்த்திடலாம். 1 கப்பு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக மூடி போட்டு வேக வச்சிடலாம். அகத்திக்கீரை ஒரு சாத்வீகமான ஒரு கீரை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, ஏகாதசி அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கலாம் உடம்பு அதிகப்படியாக ஹீட் ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை அவங்க உணவில் சேர்த்துப்பாங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த அகத்திக்கீரை இதில் ஆட் பண்ணிடலாம். அகத்திக்கீரை மாதத்தில் ஒரு 2 வாட்டி தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இதை இப்போ கீரை நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். 1.5 கப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை தவிர்த்துடுங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இதை நல்லா வேக வச்சிடணும். கீரை நல்லா வேகணும். ஃபைனலாக தாளித்து கொட்டிடுறோம். நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தாளித்து கொட்டிடணும். அகத்திக்கீரையில் கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கீரையை மசிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பருப்போடு நல்லா வேக வச்சிடணும். மண் சட்டியில் சமைக்கிறதுனால நம்ம சமைக்கிற உணவோட ஹீட்டை ரீட்டைன் பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் பாருங்கள் இது கொதிச்சுட்டே இருக்குது. அகத்திக்கீரைக்கு நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை த்ரூ அவுட்டாக எல்லா ஆர்கன்ஸ்லையும் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை ஈக்குவல் பண்ணுற தன்மை இருக்கிறதால இதை சாப்பிட்றச்ச நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகலாம். பயப்படவே வேண்டாம். அது கிளென்ஸ் பண்ணுறதால அந்த மாதிரி ஆகும். ஏன்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய கீரை இது. விட்டமின் சி இம்யூனிட்டினாலே விட்டமின் சின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரூட்ஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம். லெமனு, ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரிக் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்டில் இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கீரையில் விட்டமின் சி இருக்கிற கீரை இது. நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி தரக்கூடிய முக்கியமாக கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த அகத்திக்கீரையை கூட்டாக எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த 21 டேஸ் லாக்டவுனில் ஒரு நாளும் ஒரு வகையான இம்யூனிட்டி டெவலப் பண்ணக்கூடிய உணவு வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க.